வணக்கம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் வாம்சி, நல்லா இருக்கும். எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டெல்லியில் மழை கொட்டு என்று கொட்டுகிறது. நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பலத்த மழை, அடாது மழை பெய்தாலும் விடாது வாம்சி சந்திரனுடன் பேசுவதுதான் என்னுடைய குறிக்கோள். என் முதுமையிலும் வாம்சி கேட்ட போதெல்லாம் எஸ் என்று சொல்வதற்கு காரணம், வாம்சி போன்ற இளைஞர்களை ஊக்குவிப்பதுதான் என்னுடைய கடமை. மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய விவாதம் சுட சுட செய்திகளை தர இருக்கிறேன். காரணம், வாம்சியும் ராஜகோபாலனும் பேசினால் தாங்கள் பத்திரிகைகளை படிக்க வேண்டாம். தங்களுடைய நேயர்கள் ஒரு கருத்துக்களை, குறிப்பாக தமிழகம் மற்றும் தமிழக கருத்துக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று டெல்லியிலிருந்து நான் சொல்வதுதான் முக்கியம். சந்திரன் சார், 2 சம்பவம் சார் தமிழ்நாட்டு டெல்லி சம்பவத்துக்கு விவகாரம் நடக்குது. ஃபர்ஸ்ட் நேற்று நடந்த அதிமுக சேர்ப்பு, அதுல திட்டவட்டமா பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, யாரையும் நம்ம மறுபடியும் மீண்டும் கட்சி சேர்க்க மாட்டோம் அப்படின்ற உறுதியை நிலைப்பாடு எடப்பாடி எடுத்திருக்காரு. அதிமுக சரியான பாதையில் தான் பயணிக்க நினைக்கிறீங்களா? அதிமுகவின் எதிர்காலம் இருள்மயமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம், ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை என்பது மிக மிக சிறந்தது. ஆனால் அவருக்கு சட்ட ரீதியாக கட்சி அவர் கையில் இருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் அவர் தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார். காரணம், 65 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார், 67 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார், எம்பிக்களை வைத்திருக்கிறார். தேர்தல் கமிஷனும் அவரைத்தான் சொல்லுகிறது. ஆனால் எவ்வளவு நாள் அவர் தன்னுடைய தலைமை பதவியை நீட்டிக்க முடியும் என்று தெரியவில்லை. தேர்தல் நெருங்க அவருடன் இருக்கக்கூடிய சிலர் பாஜக பக்கமோ அதிமுக பக்கத்திலிருந்து திமுக பக்கமோ சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தேர்தல் நெருங்க அவருக்கு நெருக்கடி அதிகமாகும். காரணம், அவர் வேண்டாத ஊருக்கு சொரக்காயத்திற்கு ஒரு பழமொழி இருக்குது பாருங்க தமிழ்ல. அந்த மாதிரி சிறுபான்மையின் ஓட்டு வங்கி கிடைக்கும் பாஜக விட்டு வெளியே 10 சொல்றதுக்கு காரணம் சிறுபான்மையின் ஓட்டுக்காக அல்ல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது காங்கிரஸை ஈர்க்கத்தான் என்று வட இந்தியாவில் பேசுகிறார்கள். அதற்கு காங்கிரஸ் சம்பந்தம் அளித்தாலும் அளிக்கலாம். ஆனால் திமுகவை விட்டு காங்கிரஸ் பிரியவே பிரியாது. காரணம், முதல் சொன்னது பிரதமராக ராகுல் காந்தி வருவார் என்று கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் தான். இந்த பின்னணியில் அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் 6 மணி நேரத்தில் நடந்த தீர்மானங்களை எல்லாம் படித்து புரட்டினால் அது காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஈர்க்கத்தான் அந்த தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இந்த பின்னணியில் பார்த்தால் தங்களுக்கு ஒன்று நிச்சயம் தெரியும். அதிமுகவுடைய எதிர்காலம் 4-5 கூறுகளாக இருந்தாலும், அம்மையார் சசிகலா பிரயாணம் ஆரம்பித்து விட்டால் சுற்றி வராங்க, காலையில் உட்காந்துட்டே போறாங்க. ஜெயா டெலிவிஷன்ல பார்த்துட்டு இருக்காங்க, 400-500 பேர் பார்க்கறாங்க. டிடிவி தினகரன் பாஜகவுடன் இணங்கி விட்டார். ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் தான் இருக்கிறார், செயல வந்துருவாரு. ஆக எடப்பாடி பழனிசாமியிடம் கட்சி இருக்கிறது, 100 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள், பொது மக்களுடைய. ஆனா 10 தேர்தலில் தோத்து போயிட்டார், கோவையிலே தோத்துட்டார். இதெல்லாம் எது காண்பிக்கிறது? அவருக்கு பிடிப்பு இல்லை என்பதைத்தான். எனினும் வரக்கூடிய நாட்களில் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு வருடத்தில் 2025 தன்னுடைய தலைமையை நிரூபிக்கவில்லை என்றால் வேலுமணி, தங்கமணி, அன்புமணி, ராஜாமணி இவங்கெல்லாம் வெளுத்து போகும். தமிழ்நாடு அரசியலே இந்தியா என்டிஏ என்ற மாதிரிதான் எடுக்கிறாரு. இந்தியா கூட்டணி இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா என்டிஏ அணி ஒரு பார்லிமெண்ட்ல 18% ஓட்டு, நல்ல ஓட்டு. பட் அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கு இன்னொரு வைடர் என்டிஏ தேவை. வைடர் என்டிஏ அமைப்பதற்கு பாஜகவுக்கு தடையாக இருப்பது எது? தமிழகத்தில் கேட்கிறீர்களா? தமிழகத்தில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் என்று தான் பாஜக கூறுகின்ற. தடையாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான். ஆக மொத்தம் 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசி சொன்ன வாம்சி,
நடக்கக்கூடிய விஷயம் ஏமாற போறது எடப்பாடி பழனிசாமி என்று தெரியவில்லை. காலகட்டத்தில் தமிழகத்தில் பார்க்க போனால் இளம் தலைவரை வந்துவிட்டார்கள். கூட்டணி அரசியல் தான். நான் இன்னைக்கு ஐயா அண்ணாமலை சொல்றதுக்கு முன்னாடியிருந்து நான் சொல்லிட்டு வரேன், ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கிவிடும். தமிழகத்தில் ஒரு ஆட்சி என்பது, ஒரு கட்சி ஆட்சி என்பது இனி நடக்காது. கூட்டணி கேரளா மாதிரியே ஆயிடுச்சு தமிழ்நாடு. பற்பல கட்சிகள், குட்டி குட்டி கட்சிகள், மாவட்ட கட்சிகள். இந்த நடுவில் குழம்பு விடுறாரு விஜய் ஜோசப் வந்து. அதை வச்சு பாருங்க, அதிமுகவுடைய ஓட்டு விகிதம் குறைந்து விடும். அது பாஜக பக்கமும் திமுக பக்கமும் தான் செல்லும். அதிமுக என்பது திமுக எதிர் அணி. ஆனால் சில அதிமுக தலைவர்கள் திமுகவை தான் விரும்பார்கள். எனினும் தேசிய சித்தாந்தம் கொண்ட அந்த கட்சியினுடைய வாக்குகள் பாஜகவிற்கு தான் அதிகம் போகும். சில ஓட்டுகள் காங்கிரசுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதே கூட்டணி தொடர்ந்தார். ஆனால் ஒன்னே ஒண்ணு வச்சுங்க சந்திரன், தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 2, மதிமுக, பிசிக இந்த கட்சி உடையவே உடையாது. ஏன்னா அது சந்தா கூட்டணி, கொள்கை கூட்டணி அல்ல. எப்ப காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திமுக விலகவில்லை என்றால் தமிழகத்தில் கூட்டணி மாறுதல் இருக்கவே இருக்காது. இப்ப நீங்க சொன்னீங்க உடையே உடையாதுன்னு. அதை இரண்டு கேள்விகள். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் காங்கிரஸ் வந்து கார்த்தி சிதம்பரம் மாதிரி யாராவது கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ராகுல் காந்தியுடன் தொடர்ந்து சுனில் கொலகுரு மூலமாகத்தானும், அதையும் தவிர சில உயர்மட்ட தலைவர்கள் மூலமாகத்தான் நடக்கிறது. எனக்கு அந்த சந்திப்புகள் நன்றாக தெரியும், புரிகிறது. தம்பிதரை கூட நம்ப மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் சுனில் கொலகுரு என்று தேர்தல் ஆலோசகராக இருப்பவர் தான் இப்பொழுது ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் ஒரு ஃபார்முலேஷன் பண்ணிட்டு வர்றார். முகுல் வாஸ்னிக் என்று சொல்லக்கூடிய காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் ஒருவர், அவர் மூலமாக சில முக்கிய பம்பாயிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர்கள் எடப்பாடி பக்கம் காங்கிரஸ் போனால் நல்லது என்று நினைக்கிறார்கள். அது நடக்காதுங்க. வாசி காந்தி குடும்பம், எந்த குடும்பம்? காந்தி குடும்பம், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, அந்த குடும்பம் சொல்லுங்க. கருணாநிதி பக்கம் தான் இருப்பாங்க, ஸ்டாலின் பக்கம் தான் இருப்பாங்க, தவிர எடப்பாடி பக்கம் வரமாட்டாங்க. ஓகே, இது எப்படி இருக்க? பிஜேபி தரப்புல திமுகவுக்கு ஏதோ ஒரு அப்பீஸ்மெண்ட் மாதிரி இருந்தது. இந்த வாரத்தில் கருணாநிதி 100ஆண்டு நாணயம் வெளியிட்டு நடந்தது. ராஜ்நாத் சிங் தமிழக போறாரு. சோ கூட இது பிரதமர் மோடி அவர்கள் கலைஞரை பாராட்டி ஒரு பெரிய பாராட்டு வெளியிட்டிருந்தாரு. பாஜக தரப்புல திமுக மறுபடியும் பண்ற ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. நரேந்திர மோடி அவர்கள் தமிழக அரசியலை அலச வேண்டும் என்றால் நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின் ஆகத்தான் 2026 இருக்குமே தவிர நரேந்திர மோடி ஒரு தலைவற்றம் கூட திமுக பக்கம் போக மாட்டார். ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். காரணம், ஜே.பி. நட்டா அவர்கள், அமித்ஷா அவர்கள் என்னிடம் சொன்னது சற்று நாட்களுக்கு முன்பாக, என்னதான் நடக்கட்டுமே, அவனுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பது அழிந்து விட்டதாகத்தான் மத்திய பாஜக நினைக்கிறது. ஆக மொத்தம் அவர்கள் வெற்றி அடைந்ததாகத்தான் மாற்றட்டிக் கொள்கிறார்கள். அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஒரு அதிமுகவை வீழ்த்தி விட்டோம் என்று. இல்ல சார், அப்படி நினைக்கிறவர் ஏன் கருணாநிதியை பாராட்டி கூடாது? அது சம்பந்தம் கிடையாது. அது சம்பந்தமே அது முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் மூழ்கி போனது, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு கிடையாது. ஒரு சம்பந்தம் கிடையாது.
இன்ஃபேக்ட் நினைச்சு நம்ம போன மாசம் நீங்க நம்ம ஊடகத்துல போயிட்டு நீங்க தான் சொன்னீங்க ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு சந்திச்சு அவர் வந்து டெல்லி பாஜக மெசேஜ் அனுப்புறாரு. அது பணத்துக்காக மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வர வேண்டும். இன்னும் 2 ஆண்டுகள் நரேந்திர மோடியினுடைய தயவு இல்லாம தமிழக அரசாங்கம் நடைபெறாது. ஓத வஞ்சனை கட்டுறாங்க. ஒன்னே ஒன்று சொல்றாங்க வாம்சி, அவருக்கு சிறுபான்மையை ஓட்டு வங்கிதான் முக்கியமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நரேந்திர மோடி முக்கியம் அல்ல. இப்பொழுது தற்காலிகமாக ஒரு காதல் மோதல் இருக்கிறதே தவிர தன்னுடைய மகனை ஒழுங்குபடுத்தி அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒருவேளை ஆளுநர் ஆர்.என். ரவி முட்டுக்கட்டையாக இருந்தால் அதை சரி செய்வதற்கு தான் இப்படி செய்கிறார்களே தவிர திமுக பாஜக என்றும் ஒன்று சேராது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த 2026 மையப்படுத்தி தமிழக பாஜகவின் அடுத்த முன்னெடுப்பு தமிழக பாஜக எப்படி நினைக்கிறீங்க? 3-4 விதமாக பிரிக்கலாம். அண்ணாமலை நீடிப்பார் தலைவராக. 2, மத்திய அரசாங்கத்திலிருந்து புரந்தேஸ்வரி அம்மாவை இப்பொழுது அப்சர்வரா போட்டிருக்காங்க புதுசா நேற்று முதல். மகள் அரவிந்த் மேனன் என்பவர் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு விட்டார். புரந்தேஸ்வரி அம்மா வந்து கண்டிப்பாக தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். அமித்ஷா அடுத்த மாதம் சென்னை வர இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களுக்கும் பிரயாணம் செய்வதற்கு ஈர்ப்புடன் இருக்கிறார். அவர்தான் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களுக்கும் அவர் செல்ல இருக்கிறார். இதை வைத்து பார்த்தால் இளைஞர்களை ஈர்க்குவதற்காகவும் ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அம்மையார் சசிகலா, ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ் இவர்களுடன் பாஜக தலைமையில் இருந்தால் நாம் தமிழர் கட்சி பாஜகவுடன் வருவதற்கான சமிகைகளை காண்பித்து விட்டது. மிக மிக பலமான கூட்டணி வரும். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நிலைமையை கண்டிப்பாக பாஜக கூட்டணி உபயோகப்படுத்திக் கொள்ளும். எடப்பாடி பழனிசாமியுடன் காங்கிரஸ் சேரவே செய்யாத எழுதி வச்சுக் கொள்ளும். இதுதான் கண்டிப்பாக அதற்கான திரைமறைகள் சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகின்றன டெல்லியில். காரணம், சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் திமுகவை தாக்குவதற்கு அனைத்து முனைப்புகளிலும் முந்துகிறார். அதற்கு ஐயா அண்ணாமலை அவர்கள் ஈடு கொடுக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா சீமானுக்கு குறைந்தது ஒரு 60-70 தொகுதிகளை கொடுத்து அவரையும் கூட்டாட்சி அமைப்பதற்கான ஒரு வழிமுறைகளைத்தான் தமிழக பாஜக மேற்கொள்ளும் என்பதுதான் என்னுடைய கருத்து.